வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என் பேர் முருகன், அஃபிடே ரேட்டிங் செஸ் பிளேயர், செஸ் கோச். இந்த வீடியோவில் நம்ம செஸ் ரூல்ஸ் எப்படி கற்றுக்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். செஸ் லெசன் 1, 2, 3, 4 வரிசையாக நடத்திருக்கேன். டச் பீஸ் ரூல்ஸ், அட்ஜஸ்ட் ரூல்ஸ், கேசல் ரூல்ஸ், ப்ரொமோஷன் அண்ட் இம்பாசன், செக்குன்னு என்ன, செக் மேட்டுன்னு என்ன, செக்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது, அந்த டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் செஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் கண்டினியூவாக பார்க்க முடியும். மொதல் வீடியோ வந்து ஹவு டு ப்ளே செஸ்ன்னு பேசிக் லெசன், செஸ் போர்டு அரேஞ்ச்மெண்ட், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அதோட இதை சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கற்றுக்க முடியும். இது பிகினருக்கான வீடியோ. ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த இது ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும், திருப்பி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ் கற்றுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் 1, டச் பீஸ் ரூல். பான் மூவ் பண்ணுறாங்க, இவங்க பான் மூவ் பண்ணுறாங்க. இவங்க இந்த நைட்டை தொட்டுட்டு இந்த பானை மூவ் பண்ணால் அது வந்து இல்லீகல் மூவ். டச் பீஸ்ன்றது எந்த பீஸை தொட்டோமோ அதை தான் நாட்டணும். இப்போ இங்கே நாட்டுறாங்க. இவங்க இந்த நைட்டு C6 நாட்டுறாங்க. இப்போ 2 பேர் 2 மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒயிட் வந்து பிகினராக இருக்கவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இந்த பானை இப்படி டச் பண்ணிடுவாங்க. இந்த பானை டச் பண்ணிவிட்டு அப்புறம் நான் இந்த பானை டச் பண்ணலை, இந்த நைட்டை வேறு ஸ்கொயருக்கு நான் நகட்டிக்கிறேன் அப்படின்னு நகட்டுவாங்க. அப்படி நகட்டினா அது வந்து இல்லீகல் மூவ் ஆகும். டச் பீஸ் ரூல்ஸ் படி நீங்கள் பானை தொட்டுட்டாலே அதை அடிச்சு தான் ஆகணும். நிறைய பேர் இப்படி அடிச்சிடுவாங்க, இல்லை தொட்டுட்டு இந்த நைட்டு இருக்கிற பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் விளாண்டா இல்லீகல் ஆகிடும். டச் பண்ணால் டச் பீஸ் நீங்கள் அடிச்சு தான் ஆகணும். நைட்டு இப்படி அடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி விளையாட நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். லெசன் 2 வந்து அட்ஜஸ்ட் ரூல். இப்போ பொதுவாக பிகினர் லெவலில் என்ன பண்ணுவாங்க, இப்படி பீஸை தொட்டு எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இந்த பீஸ் இங்கே இருக்குன்னா இப்படி விழுந்துருக்கு, இல்லை இந்த ஸ்கொயருக்கு கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆப்போனண்ட்டை பெர்மிஷன் கேட்கணும். அட்ஜஸ்ட்டுன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த பீஸையே நீங்கள் டச் பண்ணணும். கீழே விழுந்திருக்க பீஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கொயர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிற பீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அட்ஜஸ்ட்டுன்ற வார்த்தையை சொல்லி அவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் வைக்கணும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறது, நீங்கள் பொதுவாக பிகினர் லெவல் பிளேயர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்கிறீங்க. அட்ஜஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே எடுத்துடுறீங்க, இப்படிலேருந்து எடுத்து வச்சுருங்க. அப்புறம் டச் பீஸ்ன்னு அவங்க ஆப்போனன்ட் கிளைம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஃபர்மேஷன் முதல்ல பெர்மிஷன் கேட்கணும். இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. பெர்மிஷன் நான் செய்யலாமான்னு தமிழில் கேட்டுட்டு அவங்க செய்யலாம்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இந்த இங்கே இருக்க நைட் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி தான் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் ரூல் ஃபாலோ பண்ணணும். மாற்றி நீங்கள் எடுத்துகிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து அட்ஜஸ்ட் ரூல்ஸில் வராது. அதனால் ரொம்ப கவனமாக இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். செஸ் லெசன் கேசல் ரூல்ஸ். போன வீடியோவில் கேசலிங்னா என்னென்னு பார்த்தோம். 2 டைப் கேசலிங் இருக்குது. இது ஷார்ட் கேசல், இது ஸ்பெஷல் ரூல் ரூக்கு கிங்குக்கும். இது ஷார்ட் கேசல் அல்லது கிங் சைட் கேசல், இது லாங் கேசல் அல்லது குயின் சைட் கேசல். எப்போயுமே கிங் 2 ஸ்டெப் தான் போகும், ரூக் 3 ஸ்டெப் ஆகும். இது போன வீடியோவிலே பார்த்துட்டோம். ஹவு டு ப்ளே செஸ்ன்ற கேம்லேயே வீடியோலேயே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் எப்பப்போ கேசலிங் பண்ண அலௌடு இருக்குது, பண்ண முடியாது, அதுதான் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து கிங்கு தான் மூவ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு தான் ரூக் மூவ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ரூக் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேசல் ரூல்ஸ் அலௌடு கிடையாது. ஏன்னா ரூக் வந்து ரூக் பீஸ் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். அந்த மாதிரி கிங்கை இப்படி போய் வச்சுட்டு 2வது ரூல்ஸ் வந்து இப்படி போய்ட்டு இப்படி வந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. கிங்கு மூவ் பண்ணிட்டாலே 2 பக்கமும் கேன்சல் நாட் அலௌடு. சப்போஸ் இந்த ரூக்கை நீங்கள் இப்படி நாட்டிட்டிங்கன்னா இந்த பக்கம் கேன்சல் பண்ணலாம். இந்த ரூக்கு நீங்கள் இப்படி நாட்டிட்டிங்கன்னா இந்த பக்கம் உங்களால் கேன்சல் பண்ண முடியும். இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும். ஓகே. இப்போ வந்து செக்கில் இப்படி இருக்கும்போது கேன்சல் பண்ண முடியாது. இது ஒரு பாயிண்ட். கேன்சல் ரூல்ஸில் இது ஒரு பாயிண்ட்டு. அதுமாதிரி கேன்சலிங் ஸ்கொயர்ஸ் இங்கே ஒரு அட்டாக்காக இருந்தாலும் உங்களால் இப்படி கேன்சல் பண்ண முடியாது, இல்லீகல் ஆகிடும். செக்கில் வரனால இல்லீகல் ஆகிடும், இது பண்ண முடியாது. பட் இங்கே இப்படி இருக்குது, இந்த ரூக் அட்டாக்காக இருக்குன்னா நீங்கள் ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். இது அலௌடு. எப்பப்போ கேன்சல் பண்ண முடியும், எப்பப்போ கேன்சல் பண்ண முடியாதுன்றது இப்போ பார்த்தா இது ஒரு இடம் நீங்கள் திருப்பி ஒரு இடம் இந்த வச்சு பார்த்து நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க, ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் மறக்காமல் இருக்க முடியும். இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். டோர்னமெண்ட்டில் போய் ஏதாவது சின்ன தப்பு பண்ணிங்கனாலும் கேசரிங்கில் ஒரு இல்லீகல் உங்களுக்கு வந்துடும். ஆனால் ரொம்ப கவனமாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க.
வித்தியாசம் 4 பார்ப்போம். செக்குக்கும் செக்மேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்ப்போம். இது செக்குங்கிறது இங்கே எஸ்கேப் ஆகும். இந்த ஸ்கொயர் அல்லது இந்த ஸ்கொயரை எஸ்கேப் பண்ண முடியும். இந்த 3 ஸ்கொயரையும் எஸ்கேப் பண்ண முடியாது. இந்த ஸ்கொயர் ஏற்கனவே குயின் கண்ட்ரோலாக இருக்குது. இந்த 2 ஸ்கொயரும் கிங்கு கண்ட்ரோலாக இருக்குது. கிங்குக்கு பக்கத்தில் கிங் எப்போயுமே வர முடியாது, இல்லீகல் மூவ். ஸோ இந்த 2 ஸ்கொயருக்கு கிங்கு தப்பிச்சு போக முடிஞ்சால் இதுக்கு பேர் செக்கு. இதே கியூன் இங்கேருந்து இங்கே வச்சா செக்மேட். கிங்கு எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வச்சாலும் கிங்கு எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. இதுதான் செக்மேட். செக்குக்கும் செக்மேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். செக்கு கிங்கு எஸ்கேப் ஆகி போக முடியும், தப்பிச்சு போக முடியும். செக்மேட்டில் கிங்கை தப்பிச்சு போக முடியாது. இப்போ செக்கை பற்றின டீட்டெயில்ஸு பார்ப்போம். செக்கிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, 3 மெத்தடில் தப்பிக்கலாம், அதை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ செக்கிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்ப்போம். 3 மெத்தடில் தப்பிக்கலாம். முதல் மெத்தடு, கிங் இப்படி கியூன் செக் வச்சேன், இந்த நைட்டுக்கு இந்த ரூக்கு அட்டாக் ஆகுது. கிங் இப்படி மூவ் பண்ணி இந்த நைட்டை காப்பாற்றிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து இப்படி கவர் பண்ணி செக்கிலேருந்து தப்பிச்சுக்கலாம். 2 மெத்தட் இருக்குது. 3ஆவது மெத்தட் பார்ப்போம். இப்போ இதே கியூன் வந்து கேர்லெஸ்ஸாக இங்கே இப்படி வச்சிடுறாங்க, பிளண்டர் பண்ணுறாங்க. பிளண்டர்னால் அப்போ எந்த பீஸ் செக் வச்சோ அந்த பீஸே இப்படி அடிச்சுக்கலாம். இப்படியும் நீங்கள் செக்கிலேருந்து எஸ்கேப் பண்ணலாம். 3 மெத்தடில் எஸ்கேப் பண்ணலாம். முதல்ல வந்து கிங்கை செக்கிலேருந்து நகர்த்திக்கலாம், ரிமூவ் ஃப்ரம் த செக்குன்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து நகர்த்திக்கலாம். ரெண்டாவது நைட்டை வச்சு கவர் பண்ணலாம், பிஷப் வச்சு கவர் பண்ணலாம். பிஷப் வச்சு கவர் பண்ணால் நைட் லாஸ் ஆகிடும். ஸோ நைட்டை வச்சு கவர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. 3ஆவது ஆப்ஷன், இங்கேருந்து இங்கே கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணாங்கன்னா இப்படி அடித்து எடுத்துக்கலாம். 3ஆவது ஆப்ஷன். 3 ஆப்ஷனில் வந்து செஸ் லெசன் 5 பார்ப்போம். பான் வந்து 7th ரேங்கில் இருக்குது, H7 இருக்குது. இந்த பான் இங்கே போனோடனே பதவி உயர்வு கிடைக்கும், அதாவது ப்ரமோஷன் பேர். இந்த பானை இப்படி வச்சு கை எடுக்கக்கூடாது. இந்த பானை இங்கே கொண்டு வைக்கும்போது நீங்கள் மெட்டீரியலில் வைக்கணும். இப்படி க்யூன் எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் க்யூனிங்னு பேர். இது செக்கில் வரும் டைரெக்டாக. ரூக் எடுக்கலாம், பிஷப் எடுக்கலாம், நைட் எடுக்கலாம். இந்த 3 பீசஸ் உங்களுக்கு எடுக்க முடியும். அதாவது பிஷப் நைட் ரூக் பிஷப் நைட், இந்த 3 எடுத்தால் அதுக்கு பேர் அண்டர் ப்ரமோஷன். க்யூன் எடுத்தால் அதுக்கு பேர் க்யூனிங்னு பேர். இதுதான் பான் ப்ரமோஷன் ரூல். பானை வந்து க்யூனை வந்து இங்கே தான் வைக்கணும். நிறைய பேர் ஃபஸ்ட் ரேங்கில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி வைக்கக்கூடாது. புதுசாக வர்றவங்களுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸு. எங்கே ரீச் ஆகுதோ அங்கே தான் வைக்கணும், இடத்த மாற்றி வைக்கக்கூடாது. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். அடுத்து பானுடைய இன்னொரு ஸ்பெஷல் ரூல் பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் ரூல். இந்த பான் வந்து டபுள் மூவ் பண்ணும்போது இந்த பான் 5th ரேங்கில் இருக்குது, H5, H1, H2, H3, H4, H5ல் இருக்குது. இப்போ இந்த பானை வச்சு இந்த பானை எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் இம்பார்ட்டன்ட் ரூல்னு பேர். 5th ரேங்கில் இருக்க பானுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் வரும். 6th ரேங்கில் இருக்க பானுக்கு இம்பார்ட்டன்ட் வரும். இப்படி இருக்குன்னா இப்படி டபுள் அடிக்கிறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது 6th ரேங்கில் இருக்க பான். 5th ரேங்கில் இருக்க பானுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் அலவுடு. இதை பற்றின வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். ஐகார்டில் உங்களுக்கு கொடுக்குறேன், மேலே இருக்குது பாருங்கள். அதை பார்த்து ஒயிட் பக்கம் வந்து எப்படி இம்பார்ட்டன்ட் பண்ணுறது, பிளாக் சைட்லேருந்து எப்படி இம்பார்ட்டன்ட் பண்ணுறது, 2 பக்கமுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 8 நிமிஷம் வரைக்கும் அநேகமாக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இம்பார்ட்டன்ட் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் செஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.